நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதநாயகி வந்து வள்ளிக்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த லெட்டரை வந்து குருஜி வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து நம்ம வள்ளி வந்து கொடுங்க நான் அப்பா கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுடனே அவங்க நான் தான் கொடுப்பேன் 2 பேருமே வந்து அந்த லெட்டரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வள்ளி வந்து சொல்லிடுறாங்க, சரி நீங்களே கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுறாங்க. இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் திரும்புறாரு. டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து வேதநாயகி வந்து, யோ லெட்டர் குடியா, அது எனக்கு வந்ததுயா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போகிறாங்க. ஏன் அத்தை பிடுங்குறீங்க, அதில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. அதுவாமா அது அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அது வந்து ஆதார் கார்டுமா, ஆதார் கார்டு கொடுத்துருந்தேன் அதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவருன்னு உள்ளே போயிடுறாங்க. ஆதார் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து வள்ளிக்கு வந்து டவுட் வந்துடுது. உள்ளே போய் எல்லா ஃபோட்டோவையுமே ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்த உடனே பார்த்தா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அவங்க பண்ண சம்பவத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வந்து ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்த உடனே வந்து மறுபடியும் அந்த ரவுடிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, எனக்கு வந்து 1,00,00,000 ரூபா எனக்கு காசு வேணும், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதோட ஒரிஜினலு அதுக்கடுத்து காப்பி எத்தனை வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது 1,00,00,000 என்ன விளாட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் என்ன மேடம் நீங்கள் அமைச்சரோட அக்கா, அப்படி இருக்கும்போது உங்ககிட்டயே காசு இல்லாமல் இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து எனக்கு இப்போ காசு தரலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோவை நான் வந்து உங்கள் அண்ணன்ட்ட காட்டினாலோ இல்லை சாரி உங்கள் தம்பிகிட்ட காட்டினாலோ இல்லைன்னா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாலோ உங்கள் நிலைமை என்ன ஆகுறது? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் மனசுக்குள்ளே யோசிக்காங்க வேதநாயகி வந்து, பேசாமல் இவங்ககிட்ட வந்து இப்போ அந்த 1,00,00,000 ரூபா காசை கொடுத்துட வேண்டியதான், கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடணும், அப்போனா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. சரியா நான் 1,00,00,000 ரூபா உனக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் எப்போ வேணும் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த இடத்துல கொண்டு வந்து காசை கொடுத்துருங்க, நான் ஒரிஜினல் காப்பி எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேதநாயகி. இதுக்கு மேலேயும் இந்த ஃபோட்டோவை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து வசமாக மாட்டிக்கிறோமோ, இதை வந்து இனிமேல் யாரும் பார்த்துட்டாலும் பிரச்சனை தான். ஆல்ரெடி வந்து இது என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நம்மக்கிட்ட கேட்டா, அதனால் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது உடனே எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒரு இடத்துல வந்து தீயை பிடிச்சி எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக வந்து வள்ளி வந்து தற்செயலாக வராங்க. வந்தவொடனே பார்க்காங்க அத்தை வெளியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களே, சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுக்குள்ளே வந்து ஃபோட்டோவை எரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எரிச்சிக்கிட்டு இருக்காங்களே அதை வந்து காட்டுறாங்க. என்ன அத்தை ஏதோ ஒரு ஃபோட்டோவை எரிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உத்து உத்து பார்க்காங்க. பார்த்தா அங்கே ஃபோட்டோ வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேதநாயகி வந்து சுற்றி முற்றி பார்க்காங்க, யாராவது நம்மளை பார்க்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே பார்க்கல. சரி உள்ளே போவோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து அதாவது எரிய வச்சுட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. வள்ளி வந்து வேகமாக ஓடி போய் அந்த தீயெல்லாம் அணைச்சி எடுத்து பார்க்கவே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. அவங்க தாத்தா இருக்காங்கல்ல, அதாவது வேதநாயகியோட அப்பா, அவர் வந்து கழுத்தை நெரிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து வசமாக மாட்டிக்கிடுச்சு. அதை பார்த்தோன்னே வள்ளிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இது, நம்ம தாத்தாவோட கழுத்தை யாரோ வந்து நெரிச்சிருக்காங்க, நம்ம வந்து அவர் உண்மையாக தான் இறந்தார் அப்படின்னு நினச்சா அவரை யாரோ கழுத்தை நெரிச்சு தான் கொண்டிருக்காங்க. இதை வந்து கண்டுபிடிக்கணும், யாராக இருக்கும், இதுக்கும் அத்தைக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம வந்து அந்த லெட்ரு வந்தப்போ இது என்ன லெட்ரு அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்து அவங்க இது ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஃபோட்டோவாக தான் இருக்குமோ இவங்க கைக்கு வந்தது. யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையே. அவன் என்னடானா ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். அதை பார்த்தோன்னே இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம தாத்தா இறந்ததுக்கும் நம்ம அத்தைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தை வந்து எதனாலும் பண்ண துணிஞ்சவங்க தான், நம்ம வந்து அத்தையை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து வேதநாயகிக்கு வந்து பயங்கரமாக ஆப்பு வைக்க போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.